உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிடுங்க சார். இவ்ளோ நாள் எங்களை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வா போலாம். வா. 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 அண்ணா, இந்த பஸ் கொல்லிமலைக்கு போகுமா? வண்டி போக கொஞ்சம் லேட் ஆகுமா? உள்ள கிளீனிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஸ்ரீஜா. ஹாசினி, கோயிலுக்கு போன மாதிரி சூர்யா வந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் வரலையே பெரியமா. ஸ்ரீஜா, உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, இப்பதானே குடிச்சேன், நான் அப்புறமா குடிக்கிறேன். எல்லாரும் வந்தாச்சு. பாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? அக்கா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. குடி, இங்க குடி. பெரியமா. என்னங்கம்மா? அட மாரி, டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரியா அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சரி அம்மா, நான் குழந்தைய தொட்டில போட்டுட்டு வந்துடுறேன். சரி மாரி. போலாமா? கொஞ்ச நேரம் நம்ம இப்போ தூங்கலாமா? எங்க படுங்க. உட்காரலாமா? இங்க உட்காரலாமா? செண்பகவள்ளி அக்காக்கு ஏதோ ஆபத்து. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவங்கள ஆபத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? தேவி அம்மா, செண்பகவள்ளி அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க நல்லபடியா இருக்கணும். தாரா அத்தையோட நிஜ முகத்தை ஹஸ்பண்ட் சருக்கு புரிய வைக்கணும்னா செண்பகவள்ளி அக்கா உயிரோட இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்தணுமா? ஐயோ, செண்பகவள்ளி அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.